வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் எதிரில் வந்த ஆர்பி உதயகுமார் விரட்டி அடிப்பு, உள்ளே நுழையாத இபிஎஸ் அணியினர் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய ராமநாதபுரத்தில் பெரும் விதத்தில் தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதில் ஒரு கட்டமாக பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் ராமநாதபுரத்தில் பரப்புரைகளை தீவிரமாக ஆற்றிக் கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் எடப்பாடி அணி குடைச்சல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் கூறப்படுகிறது. அதிலும் இபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு அவர்கள் சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிப்பதை விட்டு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் நம்மளுடைய அண்ணாமலை அவர்களையும் அன்புமணி அவர்களையும் பார்த்திங்கன்னா விமர்சித்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகேங்களா, நான் இவரை விமர்சிக்கிறேன், நீ அவரை விமர்சிரி, அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகும், எல்லாரையும் நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருமே திணறுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கை போட்டு தற்பொழுது செல்லூர் ராஜு ஓபிஎஸ் விமர்சிக்காமல் அவங்கள விமர்சித்து கொண்டிருக்கார். உதயகுமார் இப்பொழுது பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அவர் செய்யக்கூடிய பரப்புரைகளையும் பார்த்திங்கன்னா விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுதைய வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமாரின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் என்று ஒரு 4-5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது டூப்ளிகேட் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமநாதபுரத்தில். அந்த அளவிற்கு இருக்கும்போது அவர்களுக்கே பார்த்திங்கன்னா இடம் இல்லைங்க, அதாவது உள்ளே அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பொதுமக்கள்கள் தெரிவிக்கிறார்கள். உங்களுக்கு ராமநாதபுரத்தில் இடம் இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒரு பார்த்திங்கன்னா மாவட்டத்திலே வேறு ஏதோ இடத்துல இருந்துட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கே பன்னீர்செல்வம் என்ற பேரில் இடம் பெற்றிருக்கீங்களே அப்படின்னு ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலைமையில் அவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறார். அதில் ஒருவர் மட்டும் சொல்கிறார், அப்போ ஓபிஎஸ் மட்டும் இங்கிருந்தவரா, அவரும் தேனியிலிருந்து வந்தவர் தானே அப்படின்னு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்களா, அவர் பார்த்திங்கன்னா எங்கே வேணால் போட்டியிடலாம். அது ஒரு பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் இருக்கிறது. நீங்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு இடையூறு தரவோ, அவருக்கு வரக்கூடிய வாக்குகளை பிரிக்கவோ, குழப்பங்களை மக்களிடம் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தவோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எதற்கும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் துணிந்தவர்கள், எல்லாத்தையுமே கரெக்டாக யோசிச்சு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க. பொதுமக்கள் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி வெற்றி பெறுவார்கள் மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ராமநாதபுரத்தில் உள்ளே இடம் இல்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள், அதாவது பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு வாக்கு செலுத்தவங்க இது மாதிரி சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதாவது காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இதில் வாக்குப்பதிவில் கூட பன்னீர்செல்வம் லைனாக இருக்கும், அதில் பலாப்பழம் சின்னத்தை பார்த்து போட்டால் மட்டும்தான் வாக்கு வரும், மற்றபடிக்கு மாற்றி போட்டாங்கன்னா சிக்கல் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தார். இந்த ஒரு சூழல் அடிப்படையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சசிகலா அவர்களும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் பார்த்திங்கன்னா இணைவாக அவருக்கு ஒரு ஆதரவை தரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்சமயம் வரைக்கும் ஒரு மேடையில் எடப்பாடி கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா பேசுகிறாருன்னா பெரியவங்க காலில் தானே, காலில் விழுந்தால் பதிவு வாங்கினேன், பெரியவங்க காலில் தானே வாங்கினேன் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே மழுப்புறார். ஓகேங்களா, அதாவது சசிகலா அவர்கள் காலேஜ் விழுந்ததை சுட்டி காட்டி அவர் பேசியிருக்கிறார். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவர் கூற வருவது தெளிவாக கூறாமல் அப்படி இப்படி பேசி பார்த்திங்கன்னா அங்கேருந்து புறப்படுவதற்கான காரணமே தான் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், அவருடைய ஆதரவாளர் பன்னீர்செல்வம் ஆகட்டும், யாருக்குமே இங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு எதிர்வலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் சற்றே பொறுத்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.